அந்த ஆதி பையனியை நினைச்சுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்ட. அதனாலதான் இப்ப என்ன ஆனாலும் சரி உன்னை அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ணி உன்னை இந்த டிராப்ல உனக்கே தெரியாம சிக்க வச்சு உன்னை இங்க வர வச்சிருக்கேன். துரை, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எவ்வளவு வாங்கினாலும் அறிவே வராதா? உன் அண்ணன் அந்த காலத்துல இருந்தே உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை உதச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. நீ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் திருந்தவே இல்லைல்ல? பாரு, இப்ப கூட பைத்தியக்கார மாதிரி உன்னை அடைஞ்சே தீருவேன்னு டைலாக் பேசிட்டு இருக்க. நான் பாரதிதான். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. சூப்பர் பாரதி. வாவ் 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 வாவ். நீ பேசுறதுல எப்படி தெரியுமா இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஆனா இப்ப இந்த துரையோட விளையாட்டு வேற மாதிரி இருக்க போகுது. வாடி. டேய் விடு, விடா. சொல்லிட்டே இருக்கேன்ல. உனக்கு அவ்வளவுதான் பாரதி. என்னைய அடிக்கிறியா? அவள நீ இன்னைக்கு செத்தடி. டேய் விடு. விடு. விடுடா. சொன்னா கேளு. விடுடா. விடு. டேய் பாரதி விடு. விடுடா. விடு. விடுடா. விடுடா. துரை, உனக்கு பைத்தியம் தலை கேறிருச்சு. நீ எல்லாம் மனுஷனா? எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது உன்னை கொன்னு போட்டுருவாரு, புரிஞ்சுக்கோ. பாரதி, நீ என்ன எப்ப பார்த்தாலும் அந்த ஆதிய பில்டப் கொடுத்துட்டே இருக்க? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. பாரதி, வேண்டாம். பாரதி, இப்ப எதுக்கு கத்திய வச்சு விளையாடிட்டு இருக்க? கத்திய குடு, குடு, கத்திய குடு. குடு பாரதி. துரை, மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா குத்திடுவேன். கையில கத்திய வச்சுட்டு காமெடி பண்ணாத பாரதி. ஒழுங்கா போயிடு, உண்மையாவே குத்திடுவேன். குடு பாரதி. வேணா, போ, குத்திடுவேன். சரி 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 சரி, இரு ஒரு ஏய், இப்போ பாடியை கொண்டு வந்துடலாம் மேடம். ஓகேயா? அப்பதான் பாரதி வந்துட்டு போன நேரத்துக்கும் பாடி எரிஞ்சு போன நேரத்துக்கும் கரெக்டா மேட்ச் ஆகும். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் துரை. ஆனா நம்ம போட்ட பிளான்ல இருந்து பாரதி எக்காரணத்தை கொண்டும் தப்பிச்சிடவே கூடாது. மேடம், இதுக்கு மேல அந்த பாரதி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ காலத்துக்கும் ஜெயில உட்காந்து 1 2 3ன்னு கம்பி எண்ணிட்டு தான் இருக்க போறா. நீங்க போட்ட திட்டப்படி எல்லாமே சூப்பரா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்க போகுது. அதுல உங்களுக்கு என்ன மேம் குழப்பம்? குழப்பம் எனக்கெல்லாம் இல்ல துரை. நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். இந்த பவானி ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிக்கிறப்போ அதுல இருக்கிற எல்லா ஓட்டையும் அடைக்கணும்னு நினைப்பான். இப்ப பாரதிய மொத்தமா மாட்டி விடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க மேடம், அதையும் சேர்த்தே பண்ணிடுவோம். அத நான் பண்ணதா போறேன் துரை. துரை, நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நீ நிஜமாவே சாகணும்டா. பவானி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. நீ யாரு, எப்பேற்பட்டவன்னு இந்த உலகத்துக்கு சொல்லாம என் உயிர் என்னை விட்டு போவாதடி.
உன்னை விட மாட்டேன்டி. டேய் உள்ள வாங்கடா, வந்து தூக்கிட்டு போங்க இவனை. இன்னியோட இந்த துறையோட கதையும் முடிஞ்சது. இவனை வச்சு அந்த பாரதியோட சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். தீப்பெட்டி எடு. பவானி, எதுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பாத்துக்கலாங்க. பாரதி, சொல்லுங்க சார். என்னாச்சு? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? Are you all right? அது அது வந்து சார். அண்ணா, அண்ணி, பாட்டி, நந்தினி, ஆதி, எல்லாரும் வாங்க. என்ன மித்ரா, என்ன விஷயம்? சொல்றேண்ணா. என்ன விஷயம் மித்ரா? எதுக்கு இப்ப எல்லாரையும் வர சொல்லிட்டு இருக்க? ஆதி, இன்னைக்கு நம்ம வீட்ல எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு. அதுக்கு தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். ஒரு முக்கியமான பர்சன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. ஓகே ஓகே, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ முக்கியமான ஆள்னு தெரியுது. ஆனா யார் அவங்க? ஆதி, இப்போ இங்க வர போறவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச முக்கியமான ஒருத்தவங்க.